வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னது கேட்டா, லக்னத்திலேருந்து சனி பெயர்ச்சி பலன்களை ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கடகம் முடிஞ்சு போச்சு. சிம்ம லக்னம். அது மட்டும் இல்லாம சிம்மத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்து அதனுடைய தசைகள் உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுனாலும் இந்த நான் சொல்ல போற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கும் ஒத்து போகும். இருந்தாலும் உங்களுக்கு நடப்பு தசையும் உங்களுக்கு பின்னஷ்ட வர்க்கம்லாம் ஃபேவரபிளா இருந்தா இன்னும் நல்ல ரிப்போர்ட் கிடைக்கும். இல்லாட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ எப்படி கேட்டீங்கன்னாக்க, சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி ருண ரோக சதுஸ்தான அதிபதி. ஓகேயா? அவர் வந்து அவரும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான கேந்திராதிபதியும் 8ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். ஸோ இப்போ 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகும்போது அது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது பேரு. இந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது வந்து லைஃப் லாங் இருக்காது. அது ஒரு வாட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இது வந்து இன்னும் சனீஸ்வர பகவான் வந்து உங்களை ரொம்ப நிறைய ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் ரொம்ப ஸ்லோ பிளானட் இல்லையா? அதனால அவர் வந்து கொஞ்சம் இத்தனை நாளா உங்களுக்கு இந்த ஆக்டிவேஷன் இல்லாம இருக்கலாம். இப்ப அவர் குருவோட வீட்டுல இருந்து குருவோட பார்வையும் படும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஏதாவது ஒரு ஒரு கெடு பலன்கள் இருந்து அதுல இருந்து இந்த நல்ல பலன் நடக்கும். ஓகேயா? சோ அதனால அந்த மாதிரி வந்து விபரீத ராஜயோகம்ங்கிறது ஒரு கெடு பலனை கொடுத்துட்டு ஒரு நல்ல பலனை கொடுக்கறது தான் டிக்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன்த் லார்டானது எயித் ஹவுஸ்ல. இப்போ செவன்த் லார்டுனா யாருக்கு ஸ்பௌஸ் இருக்கா? எயித் ஹவுஸ் இது என்னது கேட்டா நம்மளுடைய இன்ஹெரிட்டன்ஸ், நம்மளுடைய இன்லாஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய டிரான்ஸ்மிஷன், நம்மளுடைய ஆயுள் காரகம், பவாத் பவம்னு சொல்லுவா இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்னதுன்னு கேட்டா இந்த ஒரு வயசானவா செவன்த் லார்டு வந்து எயித் ஹவுஸ்ல போயாச்சுன்னா ஒரு வயசானவா அவ, அதாவது இன்லாஸ் சைட்ல இருந்து உங்க ஸ்பௌஸ் சைட்ல இருந்து யாரு உறவுக்காரங்க, அப்பா அம்மா பாட்டி தாத்தா யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய நடவடிக்கைகளை ஒரு கணிப்பு வச்சுட்டே இருப்பாங்க. ஓகேயா? பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆயுள் விருத்தி அடையும். எப்பவுமே எய்த் ஹவுஸ்ல சனீஸ்வர பகவான் இருந்தா ஆயுள் விருத்தி அடையும். ஏன்னா அது காரகனே சனீஸ்வர எய்த் ஹவுஸ்க்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி காரகன் யாருன்னு கேட்டா அவர் சனீஸ்வர பகவான் தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த இது என்ன என்ன சொல்ல வந்தேன், எயித் ஹவுஸுக்கு அந்த ஆயுள் ஜாஸ்தி, ஜாப்ல இதுவாகும். அப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும். ரொம்ப நாளா வர வேண்டிய ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு இல்லாம இருந்து இல்லையா? ஏன்னா குருவோட பார்வை ஏறப்படுறது, இது உங்களுடைய செகண்ட் ஹவுஸ் மேல குருவோட பார்வை ஏறப்படுறது. இது பிப்த் லார்டு வேற. பிப்த் லார்டு போய் லாபத்துக்கு போயிருக்காரு. ஸோ அதனால பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் போய் லாபஸ்தானத்துக்கு போயிருக்காரு. ஸோ உங்களுக்கு எத்தனை நாளோ வர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு சனீஸ்வர பகவான் ரெண்டு பேருமே ஓல்டு பிளானட். சனீஸ்வர பகவானும் குருவும் சேர்ந்துட்டு எத்தனை நாளா உங்களை அழ வச்சு உங்களுக்கு சொத்து வராம கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு இந்த பணம் வரும், இன்ஹெரிட்டன்ஸ் வரும். அதே சமயத்துல டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது வந்து திடீர்னு உங்களுக்கு மாற்றம் வரும். இது வந்து ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் ரொம்ப நல்ல டீச்சர் நமக்கு. என்னதான் குரு டீச்சரா இருந்தா கூட சனீஸ்வர பகவான் நம்மள அழ வச்சு அடிச்சு அடிச்சு டீச் இது பண்ணக்கூடியது. ஸோ இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதுல ஒரு பெரிய ஒரு அதான் சொல்லி எப்படியும் சிக்ஸ்ல போய் எயித்துல போயிடுது. அதனால நமக்கு ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கும். திடீர்னு ஆஹா இத்தனை நாளா நம்ம எதை செஞ்சோமோ அது முழுக்க நம்மளுடைய கணிப்பு தப்புடாப்பா, நம்ம தப்பு பண்ணினோம், அதனாலதான் நம்மளால சக்சஸ் ஆக முடியல. இப்பதான் எனக்கு இது கொஞ்சம் மாத்தி பார்ப்போமே நம்ம தொழில, கொஞ்சம் இப்படி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நமக்கு ஒரு இது வரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து உங்களுக்கு ஆஹ் இது வந்து ஒரு சூப்பரா உங்களுக்கு ஒரு ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்துக்காக இருக்கட்டும், சிம்ம ராசியாக இருக்கட்டும், எங்க எந்த எந்த கிரகங்கள் வந்து அதோடைய தசை நடக்கட்டும், அப்படி இருக்கும் போது இது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எய்த்துல சனி இருந்தா பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா இந்த இடத்துல என்னாச்சுன்னு கேட்டா அவர் கேந்திரத்துல இருக்கார். அந்த குருவானவர் கேந்திரத்துல போயிட்டு ரெண்டு பேரும் டியூவல் சைன் வந்து டியூவல் சைனை பார்த்துக்கும். சனீஸ்வர பகவானும் குருவை பார்க்கிறார், குருவும் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார். ரெண்டாவது இவாளுடைய ரெண்டு பார்வை எங்கெங்க படுறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுடைய 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பார்க்கற அந்த இடத்துல குருவோட பார்வை படல. அதனால நீங்க என்ன பண்ணுவேல், உங்களுக்கு செய்யற வேலை அப்படின்னா இது 8ஆம் இடம் வேற, உங்களுக்கு இது ஜாப் ரிசைனிங் வேற, அது ஒண்ணு 8ஆம் இடம். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இருக்கிற வேலையை போட்டுட்டு நம்ம சொந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தோணுமே தவிர உங்களுக்கு. ஆனா நடப்பு திசைகள் என்ன இருந்தா அந்த மாதிரி இருக்காது. சரி கவர்மெண்ட் வேலை பார்க்கறவா எங்கேயும் ரிசைன் பண்ணுவா, பண்ண மாட்டா இல்லையா? சொல்ல எல்லாத்துக்கும் சொல்லுவா ஒரு பழமொழி உண்டு, குருக்கு இது குதிரைக்கு குர்றன்னா யானைக்கு ஏறான் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி கவர்மெண்ட் வேலையை பார்க்குற எதுக்கு போய் ரிசிக்னேஷன் பண்ணுவா இல்லையா?
ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன தொழில் எப்படி இருக்கு அது அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் வரும். அவ்வளவுதான். ஏன்னா குருவோட பார்வை அந்த இடத்துல படாததுனால, சுபருடைய பார்வை அந்த இடத்துல படாததுனால. அதே இப்போ 2ஆம் வீட்டுல வந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வை படும்போது அங்க குருவோட பார்வையும் படுறது. ராசி திருஷ்டி மூலமாக குருவோட பார்வையும் படுறது. அதனால உங்களுக்கு பண வரவு வருது நிறைய. அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அந்த 5ஆம் இடத்தை சனீஸ்வர பகவானுடைய 10ஆம் பார்வையும் படுறது, குருவோட சொந்த வீட்டுல பார்வையும் படுறது. அதனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு. இல்லையா? 2 பேரும் படும்போது, உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு இது குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது நடக்கிறது. உங்களோட மந்திர சித்தி நல்லபடியா நடக்கிறது. பொலிட்டீஷியன் வாழ்க்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. ஹையர் ஸ்டடி படிக்கிறவாளுக்கு படிப்பு நல்லபடியா வருது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் யார் யாரெல்லாம் அந்த கிராஜுவேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறவாளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலா இருக்கட்டும், ஒரு படிப்பா இருக்கட்டும், இல்ல பேங்க் ரிலேட்டட்னாக்க இதெல்லாம் வந்து டீச்சிங் இது. ஆக்சுவல் தனுர் வந்து டீச்சிங். அதனால நல்ல டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இது பூஸ்டிங் பீரியட் இது. ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கன்னியா